யார் சீர்படுத்தப்பட்டவன், யார் ஆவிக்குரியவன்? சற்று பார்ப்போமா? நம்முடைய பிரச்சனை தேவனுக்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்று நமக்கு தெரியவில்லை. தெரிந்தாலும் நம்மால் கீழ்ப்படிய முடியவில்லை. ஆனால் நாம் வாழ்நாள் முழுக்க கீழ்ப்படிந்திருக்காவிட்டால் அவரால் நம்மை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் நம்மிடம் கேட்பது பழுதற்ற கீழ்ப்படிதல். அவனே நீதிமான் என ஏற்கிறார். ஆனால் தெரியுமா, மாமிசம் என்ற தன்மை நம்மிடம் இருப்பதால் நம்மால் கீழ்ப்படிய முடியவில்லை. ஆசைகள் இச்சைகளால் நிறைந்ததே இந்த மாம்சமான மனுஷன் தேவன் தந்த பழைய ஏற்பாடான நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய முடியவில்லை என்று புதிய ஏற்பாட்டை கொடுத்தார். அதில் மாம்சமான மனுஷனை ஆவிக்குரியவனாக அவரே மாற்றிவிட்டார். வசனத்தை விசுவாசிக்கிற எவனும் இன்று ஆவிக்குரியவனாக மாறிவிடலாம். ஆமாம், ஆவிக்குரியவனாக ஆகிவிட்டால் போதும். மாம்சமோ பாவமோ நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. எப்போதும் தேவசித்தம் செய்து அவருக்கு முன் பழுதற்றவர்களாக வாழலாம். பரிசுத்தம் நம் இயல்பாக ஆகிவிட்டது. தேவசாயலாகவே மாறிவிட்டோம். ஆனால் இது பலருடைய வாழ்க்கையில் நடக்கவே இல்லை. வசனமெல்லாம் அறிந்திருந்தாலும் மாற்றம் நிகழவில்லை. காரணம் என்ன? வசனம் என்ன நம்மிடம் செய்யும்? வசனம் அறிவை தருகிறது. என்ன செய்யும் என்றால் அது அறிவை தருகிறது. ஆனால் அந்த அறிவை அவர்கள் பற்றிக்கொள்வதில்லை. பாவ சரீரம் ஒழிந்து விட்டது. அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டோம். அவருடைய உயிர்த்தெழுந்த சாயலிலும் இணைந்தோம். ரோமர் 6:5-6 இந்த அறிவை ஆழமாக புரிந்து கொண்டால் அவ்வளவும் வெளிச்சமாக மாறி விசுவாசத்தை உண்டாக்கிவிடும். மேலோட்டமாக புரிந்து கொண்டவன் கொஞ்சம் பலனை தருகிறான். இந்த அறிவை கேட்டும் உணராதவன் பலனற்று வீணனாக இருக்கிறான். வழி அருகே விழுந்த விதை போல, முட்செடிகளின் மத்தியிலே விழுந்த விதை போல, கற்பாறையின் மேலே விழுந்த விதை போல, கவலையாலும் லௌகிக இச்சைகளாலும் இழுக்கப்படுகிறான். புரிந்து கொண்டவன் ஆவிக்குரியவனாக ஆகிறான். புரியாதவன் இன்னமும் மாம்சத்துக்குரியவனாகவே இருக்கிறான். அவனிடம் விசுவாசம் உண்டாவதே இல்லை. பரிசுத்தமாக நடக்க தெரியாமல் தொடர்ந்து பாவியாக அநேகர் இருப்பதற்கு இதுவே காரணம். என்ன செய்ய? குருட்டு பூனையாக இருக்கிறார்கள். பாவ சரீரம் ஒழிந்துவிட்டதென்றால் பாவம் இனி நம்மிடம் காணப்பட முடியாதல்லவா? ஆமாம், பாவ சரீரம் என்றால் இச்சிக்கக்கூடிய தன்மை. இது நம்மிடமிருந்து எடுத்து போடப்பட்டது. அதனால் நாம் பாவத்துக்கு மரித்தவர்கள். அதாவது பாவம் செய்ய முடியாது, பாவம் செய்ய தெரியாது. கண்ணில்லாதவன் எப்படி பார்ப்பான்? அதுபோல பாவ சரீரம் ஒழிந்த பின் எப்படி பாவம் செய்யும்? இது புரிந்து கொள்ள கஷ்டமா என்ன? உயிர்த்தெழுந்த சாயலில் இணைக்கப்பட்டோமானால் இயேசுவை போல நாமும் பூர்ணமாக கீழ்ப்படிந்திருப்போமே. அதற்கு எவ்வித தடையும் இல்லையே. அவரை போல தேவனுக்கு துல்லியமாக கீழ்ப்படிவோம் இல்லையா? அதாவது நாம் ஆவிக்குரியவர்கள். நம் மனம் இந்த உண்மையை ஒத்துக்கொள்கிறது. ஆனால் நடைமுறையில் சில தடுமாற்றம். முழுமையாக சீர்படவில்லையே என்று சொல்லலாம். எபேசியர் 4:12. யாக்கோபு பூர்ணப்பட பல வருடம் ஆயிற்று. தேவனோடு போராடிய அவன் அன்றே முழுக்க மாறிவிட்டான். இருந்தாலும் அவனுடைய மனமாற்றம் பல வருடங்கள் காத்திருக்க வைத்து உறுதி செய்யப்பட்டது. பல விதங்களில் அவன் சோதிக்கப்பட்டான். தன் மாமனாரை தேடி ஓடின யாக்கோபு இன்று இல்லை. சாதிக்க வேண்டுமென்ற வெறி, உலகத்தை அனுபவிக்க வேண்டும், சொத்து சேர்க்க வேண்டும் என்ற தந்திரம் இப்போது அவனிடம் காணோம். அடங்கிவிட்டான். பெரும் தொல்லைகள் வந்தாலும் அவை எதுவும் அவனை மாற்றவில்லை. வறுமை அவனை ஒன்றும் செய்யவில்லை. இவன் இப்போது ஆவிக்குரியவன், முன்பு மாம்சத்துக்குரியவன். சீர்படுத்தப்பட்டு நன்கு சோதிக்கப்பட்டு நிரூபணமானவன். ஆதலால் தேவன் அவனை ஏற்றுக்கொண்டார். அவனை யார் சீர்படுத்தியது? பழுதற்றவனாக மாற்றியது யார்? வாஞ்சித்தது அவன். அவ்வளவுதான் அவனால் முடியும். சீர்படும்படி அவனை நடத்தியது தேவன். ஆதலால் அவன் பழுதற்றவனாக ஆகிவிட்டான். இது போலத்தான் ஆபிரகாமும், ஈசாக்கும், யோசேப்பும், தாவீதும், மோசேயும். சாதாரண மனுஷர்களை தேவன் நடத்தி இப்படி சீர்படுத்துகிறார். அதன் பின் அவர்கள் மகிமைப்படுகிறார்கள். பவுலும் யோவானும் இப்படி சீர்படுத்தப்பட்டவர்களே. வாஞ்சிக்கிற எவனையும் அவர் சீர்படுத்துகிறார். ஆமாம், எவனையும். அவனுடைய ஆசைகள், கனவுகள் அத்தனையும் அவர் முறித்து போட்டு, இப்படி உடைச்சு போட்டு தன் சித்தத்தை அவனிடம் நிறைவேற்றுகிறார். இச்சைகளற்றவனாக்கி அவர்கள் மனம் புதிதாகிறது. இந்த உலகத்தில் இது நடக்கிறது என்றால் ஆச்சரியமாக இல்லையா? இவர்கள் எதை வாஞ்சித்தார்கள்? தேவனை வாஞ்சித்தார்கள். தங்கள் ஆசைகளுக்கு மேலாக, கனவுகளுக்கு
மேலாக. ஆரம்பத்தில் தாங்கள் கனவுகளோடு தான் தேவனிடம் வந்தார்கள். யாக்கோபுக்கு என்ன வேண்டும்? ஏசாவிடமிருந்து பாதுகாப்பு வேண்டும், வாக்குத்தத்த தேசம் வேண்டும், ஆபிரகாமுக்கு பிள்ளை வேண்டும், இவ்வளவுதான். தங்கள் ஆசைகளால் கட்டுப்படப்பட்ட இவர்கள் பின்பு தேவனால் சீர்படுத்தப்பட்டு பழுதற்ற நீதிமான்களாக மாறி உயர்த்தப்பட்டு விட்டார்கள். இவர்கள் ஆசைகளை தேவன் நிறைவேற்றினாரா? இல்லவே இல்லை. நேர்மாறாகவே அனைத்தும் நடந்தது. எல்லோரும் தன்னை விழுந்து வணங்குவார்கள் என்ற கனவுடன் வாழ்ந்தான் யோசேப்பு. இந்த தரிசனம் இங்கே அவனுக்கு கிடைத்தது அடிமை வாழ்க்கை. வானத்து நட்சத்திரங்கள் போல பிள்ளைகள் இருப்பார்கள் என்ற வாக்கு ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. அது எங்கே? எலியேசர் தான் என் வீட்டின் விசாரணைக்காரனாக இருக்கிறான், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே என்கிறான் ஆபிரகாம். பெரிய வாக்குத்தத்த தேசம் காய்ந்து போய் பிழைக்க தகுதியற்றதாக இருக்கிறது யாக்கோபிற்கு. மோசே வனாந்தரத்தில் 40 வருடம் ஆடுகள் தான் மேய்த்தான். அடிமைப்பட்ட இஸ்ரவேலர்களை அவன் மறக்க வேண்டியதுதான். தாவீதோ காடு மேடுகளில் சுற்றித் திரிந்தான். ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு எதுவும் மாறவில்லை. ஆனால் இவர்கள் வேற எதையோ கண்டுபிடித்து விட்டார்கள். சீர்படுத்துதல் இவர்களிடம் நடந்தது. தங்கள் ஆசைகளுக்கு மேலாக, கனவுகளுக்கு மேலாக தேவனை வாஞ்சிக்க ஆரம்பித்து விட்டார்கள். மனம் புதிதாக மாறிவிட்டார்கள். மாம்சத்துக்குரிய இவர்கள் ஆவிக்குரியவர்களாக ஆகிவிட்டார்கள். இனி இந்த உலகத்தில் எதுவும் இவர்களை அசைக்க முடியாது. இதுதாங்க தேவன் சீர்படுத்தும் விதம். இந்த சீர்படுத்துதல் தான் ஒருவன் வாழ்க்கையில் முக்கியமானது. இது நிகழவில்லை என்றால் நம் விசுவாசம் வீணே. நம்மை தேவன் சீர்படுத்தினால் மாம்சத்துக்குரிய நாமும் ஆவிக்குரியலாக ஆகிவிடுவோம். அபிலாஷைகளால் கட்டுப்படுத்தப்பட்டவர்களாக இருக்க மாட்டோம். எதையும் எதிர்பார்க்க மாட்டோம் அவருடைய அன்பை தவிர. இவர்களிடம் தேவன் பேசினார். அந்த வார்த்தை தான் இவர்களை சிந்திக்க வைத்தது, நம்பிக்கை தந்தது, காத்திருக்க வைத்தது. சீர்பட்டார்கள். தேவன் சொன்னபடி செய்யவில்லையே என்றாலும் அதை ஏற்றுக்கொள்ள மனம் இடம் கொடுத்தது. நம்பிக்கையின் பலம் அவ்வளவு பெரியது பாருங்கள். 100 வயது வரை காத்திருந்தான் ஆபிரகாம். முறுமுறுக்கவில்லையே. பல காலம் இஸ்ரவேலர்கள் அனைவரும் காத்திருந்தார்களே. எப்படி? வசனம் கொடுத்த நம்பிக்கை. அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன். உபாகமம் 32:4. அதுதான் அவர்கள் பலம். இவர்கள் இப்போது ஆவிக்குரியவர்கள், சீர்படுத்தப்பட்டவர்கள். சாதாரண கோலை எடுத்துக்கொண்டு உலகத்தின் பலமான ராஜ்யத்தை எதிர்க்க மோசே செல்கிறான். அவனிடம் முன்பு இருந்த சுய பலம் இல்லை. இப்போது அவன் ஆவிக்குரியவன். வனாந்தரம் அவனை சீர்படுத்தி விட்டது. அப்படித்தான் ஆபிரகாமும் மொரியா மலையின் மேல் ஈசாக்குடன் ஏறுகிறான். அவன் ஆசைப்பட்ட பிள்ளையே அங்கு பலியிட. இதுதான் மனம் புதிதானவனின் செயல். சீர்படுத்தப்பட்ட ஆபிரகாம், சீர்படுத்தப்பட்ட யாக்கோபு, சீர்படுத்தப்பட்ட யோசேப்பு, சீர்படுத்தப்பட்ட யோசுவா, சீர்படுத்தப்பட்ட பவுல், சீர்படுத்தப்பட்ட யோவான் என நாம் வேதத்தில் அநேகரை பார்க்கிறோம். இவர்களிடம் உலக ஆசைகள் எதுவும் நிறைவேறவில்லை. அவர்கள் அதை தேடி தேவனிடம் வரவில்லை. அவர்கள் தேவனையே திருப்திப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். அதற்காக பிரயாசப்பட்டார்கள். ஆவிக்குரியவனின் சிந்தை வேறு, மாம்சத்துக்குரியவனின் சிந்தை வேறு. மாம்சமானவனின் சிந்தை சுயநலமானது. ஆவிக்குரியவனின் சிந்தை தேவ சித்தத்தை தேடி அதை மட்டும் வாஞ்சிப்பது. மாம்சத்துக்குரியவன் பயப்படுவான். அதனால் அவனுக்கு பணம் முக்கியம், நண்பர்கள் முக்கியம், சொந்தங்கள் முக்கியம். ஆவிக்குரியவன் பயப்பட மாட்டான். மாம்சத்துக்குரியவன் தன்னையே மையமாக பார்க்கிறான். தனக்கு நலமானதை மட்டுமே தேடி செய்வான். ஆவிக்குரியவன் தேவனை மையமாக பார்ப்பதால் தன் நலத்தை மறந்து விடுவான். அவர் காண்பிக்கிறபடியெல்லாம் போவான். நாச மோசமோ பயப்பட மாட்டான், செய்வான். ஆவிக்குரியவனிடம் எதிர்பார்ப்பு ஒன்றும் இருக்காது. மனுஷர் பாராட்டை மதிக்கிறவன் அல்ல. அவர்கள் புறக்கணிப்பால் பாதிக்கப்படுவது இல்லை. அவன் தன் ஆசைகள், கனவுகள் எதையும் ஆவிக்குரியவன் பற்றி கொண்டிருக்க மாட்டான். ஆதலால் தேவன் கொடுக்கிற வாழ்க்கையில் திருப்தியாக இருப்பான். மாம்சத்துக்குரியவனிடம் திருப்தி இருக்கவே இருக்காது. மனம் ஆசைகளால் அலை பாய்ந்து கொண்டே இருக்கும். தன் கஷ்டங்களுக்கு பிறரை குற்றம் சொல்வான் மாம்சத்துக்குரியவன். பிறரிடம் குறை கண்டுபிடிப்பான். தன் குறைகளை மட்டுமே பார்ப்பான் ஆவிக்குரியவன். வசனத்தை மறப்பவன் மாம்சத்துக்குரியவன். வசனத்தை காப்பவன் ஆவிக்குரியவன். அதன் மேலுள்ள விசுவாசத்தால் பிழைக்கிறவன் ஆவிக்குரியவன். மனம் போல அவன் ஓட மாட்டான். பணத்தை, உலகப் பொருளை ஆராதிப்பவன் மாம்சத்துக்குரியவன். ஆனால் உலகப் பொருளை
பணத்தை அலட்சியம் செய்பவன் ஆவிக்குரியவன். உள்ளதை உள்ளதென்று சொல்பவன் ஆவிக்குரியவன். மாய்மாலம் பண்ணுகிற எவனும் மாம்சத்துக்குரியவனே. பிழைப்புக்கடுத்த விஷயங்களில், அரசியல் போன்ற பிழைப்புக்கடுத்த விஷயங்களில் தலையிடாதவன் ஆவிக்குரியவன். உலக நடப்புகள் அவனை பாதிக்காது. அவனுடைய ராஜ்யம் இங்கில்லை. தேவன் காண்பிக்கிறபடி செய்வதே அவன் வேலை. உலக நடப்புகளால் பாதிக்கப்படுபவன் மாம்சத்துக்குரியவன். ஆனால் எதையும் மாற்ற இவனால் முடியாது. அது அவனுக்கு புரியவில்லை. தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்ற தைரியம் உள்ளவன் ஆவிக்குரியவன். இதனால் கவலைகள் அவனை பாதிக்காது. தன் புத்தியின்படி எதையும் செய்ய மாட்டான். கவலைகள் நிறைந்தவன் மாம்சத்துக்குரியவன். தேவனிடம் கொடுத்து அடங்கி இருக்க அவனுக்கு தெரியாது. பிற நிலைமை முக்கியம் என நினைப்பவன் ஆவிக்குரியவன். தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்பவன் அவன். தன் நலமே முக்கியம் என நினைப்பவன் மாம்சத்துக்குரியவன். பிறருக்காக ஒன்றை செய்தாலும் அவர்களை பின்பு அவதூறு பண்ணுவான். எதையும் விட்டு கொடுப்பவன் ஆவிக்குரியவன். அதில் சந்தோஷப்படுவான். விட்டு கொடுக்க புலம்புவான் மாம்சத்துக்குரியவன். எப்போதும் சுத்த இதயத்தை காப்பவன் ஆவிக்குரியவன். அதை காக்க தெரியாத எவனும் மாம்சத்துக்குரியவனே. அன்பினால் இயங்குகிறவன் ஆவிக்குரியவன். தன் புத்தியினால் சுயநலத்தை மையமாக வைத்து நடப்பவன் மாம்சத்துக்குரியவன். திறமையினால் லாபமடைந்து வாழுகிறவன் மாம்சத்துக்குரியவன். நஷ்டப்பட்டாலும் தேவ சித்தம் செய்து வாழ்பவன் ஆவிக்குரியவன். இவனிடம் திறமை எதுவும் இருக்காது, விசுவாசத்தை தவிர. எப்போதும் சந்தோஷமானவன் ஆவிக்குரியவன். வாழ்க்கையில் எது நடந்தாலும் நடவாவிட்டாலும் அது அவனை பாதிக்காது. தேவ சித்தத்திற்கு அடங்கி அவன் இருக்கிறான். நிம்மதியற்றவன் மாம்சத்துக்குரியவன். அவனால் சந்தோஷமாக இருக்கவே முடியாது. எப்போதும் அதில்லை இதில்லை என்றே தவிப்பான். சுருக்கமாக, மனம் புதிதான பின் ஒருவன் ஆவிக்குரியவனாகிறான். ரோமர் 12:2. நம் முயற்சினால் வருவதல்ல இந்த மாற்றம். இதைத்தான் இயேசு ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறப்பது என்கிறார். தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கையின் ஆழம் பெரிதாகி பெரிதாகி இந்த உள்ளான சீர்படுத்துதல் உண்டாகிறது. மனம் புரிவதால் மட்டுமே அமைதியாகும். புத்தியை சம்பாதி. நீ ஓடினாலும் இலைப்படைய மாட்டாய், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாய், படுத்து கொண்டாலும் அது உன்னோடு பேசும் என்கிறார் சாலமன். நீதிமொழிகள் 4:12-13 புரிந்து கொள்ள பயத்திலிருந்து விடுதலை ஆகிறோம். நாளை பற்றிய கவலையிலிருந்து விடுதலை ஆகிறோம். ஆவிக்குரியவனாக ஆகிறோம். தேவனை பற்றிய புரிதல் தான் அது. அவர் பிதா என்கிறார் இயேசு. அவர் மேய்ப்பர் என்கிறார் தாவீது. நான் நம்பியிருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்கிறான் பவுல். இந்த புரிதல் தான் ஒருவனை ஆவிக்குரியவனாக காக்கும். மனம் புதிதாகிவிடும். ஆசைகள், பயங்கள், கவலைகள், ஏக்கங்கள் எல்லாம் பறந்தே போய்விடும், மறந்துவிடும். அமைதி திரும்பும். அவர் பிதா, என் மேய்ப்பர். நம் மேலுள்ள அவருடைய பொறுப்பை இது குறிக்கிறது. சிறு மந்தையே, பயப்படாதே, பிதா உனக்கு ராஜ்யத்தை கொடுக்க சித்தமாயிருக்கிறார். லூக்கா 12:32. அவரை புரிந்து கொண்டவன் ஆவிக்குரியவன். புரிந்து கொள்ளாதவன் எவனும் மாம்சத்துக்குரியவனே. புரிந்து கொண்டதால் இயேசுவால் புலம்பாமல் தைரியமாக சிலுவை சுமக்க முடிந்தது. புரிந்து கொள்ளாததால் வெள்ளிக்காசை நாடி யூதாசு ஓடினான். நாம் தேவனை புரிந்து கொள்ளாதவரை மாம்சத்துக்குரியவர்களே. தந்திரம், பணத்தாசை, மாய்மாலம் இவைகள் எல்லாம் பயத்தின் விளைவே. கவலை, பயம் மாம்சத்தின் இயல்பான குணங்கள். எவ்வகையிலும் பணம் நிறைய இருந்தாலும் கவலைகள் பயத்தை அழிக்க முடியாது. தேவனை அறிகிற அறிவுதான் இதற்கு அவசியம். அவர் பிதா, நம்மேல் அவ்வளவு பொறுப்பானவர். இதை புரிந்து கொண்டவன் ஆசை இச்சைகளை மறந்தே விடுவான். அவர் எதை தந்தாலும் போதும் என்பான். இவனை விட பரிசுத்தமானவன் யார்? அவரே அவனுக்கு எல்லாம். இதை உணராதவரை எந்த மனுஷனும் மாம்சத்துக்குரியவனே. தேவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்க எந்த தடையும் இல்லை. ஆனால் இருதயம் பயம், ஏக்கம், ஆசைகளால் நிறைந்து சீர்கிட்டு இருக்கிறதே. பாத்திரத்தினுள் சுத்தம் பண்ணினால் போதும், பாத்திரத்தின் வெளியே தானே சுத்தமாகும் என்கிறார் இயேசு. பாத்திரத்தின் உள் சுத்தமாக்க அவரை அறிய வேண்டும். அவர் பிதா. இந்த ஒரு அறிவு போதும். நம் எல்லா கவலையும் பயத்தையும் நீக்க இந்த ஒரு அறிவு போதும். என்றென்றும் இல்லாதபடி இவைகளை ஆக்கிவிடும். நம் மனதை புதிதாக்க நாம் சீர்பட
ஆவிக்குரியலாக ஆக இந்த அறிவு ஒன்று போதும். அவர் பிதா. தேவன் ஒன்று தராமல் ஒருவனும் ஒன்றும் பெற்றுக்கொள்ளான். அப்படியானால் நமக்கு என்ன வேண்டும்? வீடா, பணமா, படிப்பா, வெற்றியான வாழ்க்கையா, அல்லது நம்மை சீர்படுத்தி புதுப்பிக்கிற தேவனை அறிகிற அறிவா? நாம் மாம்சத்திற்கு முடிவு கட்டாதவரை ரட்சிக்கப்படவே இல்லைங்க. தேவனே ஒருவனை நடத்தினால் ஒழிய யாரும் சீர்பட முடியாது. லோத்தை கவனித்து பாருங்கள். அவன் குடும்பம், அவன் நீதிமான் தான், ஆனால் சீர்படாதவன். பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் யாரும் என்னிடம் வர முடியாது என்கிறார் இயேசு. அவர் இந்த அர்த்தத்தை தான் சொல்லுகிறார். சீர்படுத்தப்பட்டவன் தான் அவரிடம் வருகிறான். உண்மைதான். ஆனால் அப்படியே விட்டுவிடலாமா? அதெல்லாம் முடியாது. யாக்கோபு விடவில்லை. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடமாட்டேன் என்று நிற்கிறான். நம் ரட்சிப்பு சீர்படுத்தல் நம்மிடம் நடாவாவிட்டால் நிறைவேறாது. அதெல்லாம் முடியாது. யாக்கோபு விடவில்லை. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடமாட்டேன் என்று நிற்கிறான். இந்த உண்மை பெரியது. இது மட்டும் நடந்துவிட்டால் யோவான் பவுலை போல நாமும் நீதியில் நிறைந்து மலைமேல் வைக்கப்பட்ட பட்டணமாக பிரகாசிப்போம். ஆனால் இது ஒரே நாளில் நடந்து விடவில்லை. எல்லோரும் காத்திருந்தார்கள் பல வருடங்கள். அதிலேயே அநேகருடைய வாழ்க்கை முடிந்தே விட்டது. செங்கடலை கடந்த இஸ்ரவேலர்களுக்கும் யோர்தானை கடந்த இஸ்ரவேலர்களுக்கும் இடையே 40 வருடங்கள் இருந்தன. ஆனால் இந்த மனுஷர் முதலில் இருந்த மனுஷர்களை விட முற்றிலும் வேறுபட்டவர்கள். பயமில்லாமல் பாய்ந்தோடும் தண்ணீரில் இறங்கி நடக்கிறார்கள். தங்களுக்கு சுதந்திரம் கிடைத்த பின்னும் சகோதரர்களுடைய சுதந்திரத்திற்காக போரிட செல்கிறார்கள். ஒரு மனுஷனைப் போல எல்லோரும் இணைந்து செயல்படுகிறார்கள். போட்டி இல்லை, பொறாமை இல்லை, குறை சொல்லுதல் இல்லை. குழந்தை குட்டிகளுடன் யோர்தானுக்குள் செல்கின்றனர். இருந்தாலும் எந்த தடுமாற்றமும் இல்லை. இதெல்லாம் எப்படி? சீர்பட எடுத்துக்கொண்ட நேரம் அதிகம் என்றாலும் அதன் பலன் மிகுதி. மாறிவிட்டார்கள் முற்றிலும். உள்ளான ஆசீர்வாதங்கள் நிறைந்தவர்களாக, அதன் பின்பே வெளியான ஆசீர்வாதங்கள். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க நாம் ஆவிக்குரியவர்களாக சீர்பட வேண்டும். இதைத்தான் பரிசுத்தமாகுதல் என்று வேதம் அழைக்கிறது. பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்துவோம் என்கிறார் பவுல். 2 கொரிந்தியர் 7:1. பரிசுத்தம் என்றால் மனம் புதிதாவதே. ரோமர் 12:2. தேவனை அனுபவித்து புரிந்து கொள்வதால் உண்டாகிற மன தெளிவு. இது வேதம் படித்து வருவதில்லை. பலவித பாடுகள், வலி நிறைந்த கஷ்டங்கள், நஷ்டங்கள், ஏமாற்றங்கள் ஊடாக தேவன் நம்மை நடத்துவதால் தான் அவரை புரிந்து கொள்ள முடியும். மனம் மாறும், புதிதான சிந்தனை பிறக்கும். இது ஒரு அக்கினி அபிஷேகம். அப்போது நாம் சொல்லலாம், நான் மறுபடி பிறந்தேன் என்று. பரலோகராஜ்யம் இவர்களுக்கு இங்கேயே வந்துவிட்டது. நாம் பாரப்பட ஒன்றுமே இல்லை. பரிசுத்தமாக வேண்டுமே, நீதியாக நடக்க வேண்டுமே, உண்மையாக இருக்க வேண்டுமே. பயம் வேண்டாம். சின்ன விசுவாசம் போதும். வசனத்தை ஆழமாக பற்றி கொண்டால் அது நம்மை இந்த சீர்படுத்தலுக்குள் நடத்தி காத்துக்கொள்ளும். தெளிந்த புத்தியை தந்து தடுமாறவே விடாது. நாம் மறித்து விட்டோம். மண்ணுக்குள் அடக்கமாகிவிட்டோம். இனி என்னுடைய இடத்தில் கிறிஸ்துவே வாழ்கிறார். இந்த வாழ்க்கை அவருடையது. எதுவும் அவருடைய கட்டுப்பாட்டில். எவ்வளவு ஆழமாக இந்த உண்மை நமக்குள் இருக்கிறதோ அவ்வளவு மிகுதியாக பலனும் இருக்கும். இந்த உண்மை ஒன்று போதுங்க. அது எல்லாவற்றையும் போதிக்கும். ஆவிக்குரிய சிந்தையை ஏற்படுத்தும். மாம்ச சிந்தையை முற்றிலுமாக நீக்கிவிடும். இதைத்தான் பவுல் ஆவியின் பிரமாணம் என்கிறார் ரோமர் 8:2. அது பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து நம் எல்லோரையும் விடுதலாக்குகிறது என்கிறார். உண்மைதான். சின்ன விசுவாசம், உண்மையான விசுவாசம் போதுங்க. அது எல்லாவற்றையும் நமக்கு கீழ்ப்படுத்திவிடும். மலை போன்ற எல்லா விஷயமும் பனி போல நீங்கிவிடும். பரிசுத்தம், நீதி, முற்றிலும் கீழ்ப்படிந்த பழுதற்ற வாழ்க்கை. எட்ட முடியாத உயரம் யோசேப்பு வாழ்ந்த வாழ்க்கை, பவுல் வாழ்ந்த வாழ்க்கை, யோவான் வாழ்ந்த வாழ்க்கை. அதை நாமும் எட்டலாம். அவர்களை நடத்திய அதே கிருபைதான் நம்மையும் நடத்துகிறது. அதே தேவன் தான் நமக்கும் பிதா. அவர்களை மாற்றிய அதே வசனம் நாமும் விசுவாசிக்கிறோம். எல்லோருக்கும் ஒரே ஆவி. அவர்களை போல பழுதற்றவர்களாக நாமும் மாறலாம். ஒரு சின்ன விசுவாசம் போதும். இந்த உலகத்தில் நீங்கள் எதை சாதித்தாலும் அது வேஸ்ட். ஆமா, வேஸ்ட். உங்களோடு கூட அது காணாமல் போய்விடும். என்றோ வாழ்ந்த ஆபிரகாம், பவுல், தாவீது இன்றும் பிரகாசிக்கிறார்கள். அவர்கள் விசுவாசத்தினால் தொட்ட உயரம் பெரியதாக இருந்ததால்
நமக்கு ஆச்சரியமாக விளங்குகிறார்கள். தேவனை இன்றும் உலகம் முழுக்க சென்று மகிமைப்படுத்துகிறார்கள். இதுதான் சாட்சியான வாழ்க்கை. ஆவிக்குரியவர்களாக மாறினார்கள், அவ்வளவுதான். ஆனால் அதன் பலனோ மிக மிக பெரியது. லாசருவை பாருங்கள். வறுமை, சிறுமைப்பட்ட வாழ்க்கை தான். மனுஷர்களால் சீ என்று இகழப்படும் வாழ்க்கை தான். ஆனால் அவன் முடிவோ பரலோகம், சிறப்பான வாழ்க்கை. மனுஷர் புகழ வாழ்ந்த வாழ்க்கை, செல்வம் நிறைந்த ஐஸ்வர்யான் வாழ்ந்தான். ஆனால் அவன் முடிவோ நரகம். காரணம் என்ன? லாசரு சீர்படுத்தப்பட்டு ஆவிக்கிறவனாக மாறிவிட்டான். ஐஸ்வர்யவான் எண்ணத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதிக்காமல் சீர்படுவதை இழந்து விட்டான். 2 பேரும் தேவனை விசுவாசிக்கிறார்கள். ஆபிரகாமை தகப்பன் என்று அழைக்கிறார்கள். ஐஸ்வர்யவான் மாம்சத்துக்குரியவனாக முடிந்தான். ஆனால் நமது சாய்ஸ் ஐஸ்வர்யவான் தான், லாசரு அல்ல. லாசரு பட்ட பாடுகளால் சிறுமைப்படுத்தப்பட்ட பின் இந்த மாற்றம் அவனிடம் உண்டாயிற்று. இவன் என்னத்தை செய்தான் அல்லது செய்யாமல் விட்டான்? எதுவுமே இல்லை. வசனத்தை உண்மையாக விசுவாசித்தான், அவ்வளவுதான். அது அவனை மாற்றியது, செம்மையாக சீர்படுத்தியது. பழுதற்றவனுடைய முடிவோ பரலோகம். உலகத்தில் பெரிதாக சாதிக்க வேண்டும் என்றே ஓடினான் ஐஸ்வர்யவான். அதில் என்ன தவறு இருக்கிறது? இல்லவே இல்லை. ஆனால் சீர்பட தெரியவில்லையே. முக்கியமானதற்கு முக்கியம் கொடுக்கவில்லை. தப்பானதையே முக்கியம் என்று நம் புத்தி காண்பிக்கும். நமக்கு பணத்திற்கும் புகழ்ச்சிக்கும் முக்கியம் கொடுத்ததால் முடிவு அழிவில் கொண்டு சென்றது. நம்ம எல்லோரும் மனுஷர்கள் தான். நம் புத்தி கோணலானது. அது தவறான விஷயத்திற்கே முக்கியத்துவம் கொடுக்கும். பணம், பதவி, மனுஷர் முன் சிறப்பான வாழ்க்கை இருந்தாலும் யோக்கியமாக வாழ்க்கையை வாழ்கிறோம். ஆனாலும் அது போதவில்லை. ஞானம் அது போதவில்லை. ஆமாம், ஏசாவை பாருங்கள். அது போதாது. ஞானம் மிகவும் மறைவானது. அதை கண்டுபிடிப்பது கஷ்டம். கண்டுபிடித்தவன் மட்டுமே தேவனால் ஆசீர்வாதம் பெறுவான். ஞானம் என்பது நல்லது எது கெட்டது என பிரித்து காண்பிப்பது. அனுதினமும் நம்மோடு அது பேசிக்கொண்டே இருக்கும். பல இடங்களில் பல விதத்தில். நாம் தான் மாறுபாடு உள்ளவர்களாக இருப்பதால் கண்டும் காணாதவர்களாக, கேட்டும் கேளாதவர்களாக இருக்கிறோம். ஞானம் நல்லதென்று ஒத்துக்கொண்டாலும் மனம் மதியினத்தையே விரும்புகிறது. பேதைகளின் மாறுபாடு அவளை கொல்லும். மூடரின் நிர்விசாரம் அவளை அழிக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர் மட்டுமே ஞானத்தை கண்டடைய முடியும். நீதிமொழிகள் 1:32. மற்றவர்கள் எல்லோரும் வழி விலகித்தான் போவார்கள். என்ன செய்ய? ஆதலால் தேவன் மிக எளிய வழியை காண்பிக்கிறார். என்னை விசுவாசி. அவர் வார்த்தையை விசுவாசித்தால் போதுங்க. நம்மை அழித்து சகல தாறுமாறுகளை நீக்கி தேவத்தன்மை அனைத்தையும் கொடுத்து நீதிமானாக்கி உயர்த்துகிறார். என்ன கொஞ்சம் கடினமான வாழ்க்கையாகத்தான் இருக்கும். இருக்கட்டும், முடிவு நன்றாக இருக்குமே. பவுலை போல, யோவானை போல, ஆபிரகாமை போல, யோசேப்பை போல, மோசேயை போல, தாவீதை போல தேவனால் சீர்படுத்தப்பட்ட வாழ்க்கை. தேவன் ஒருவனை சீர்படுத்தினால் அதன் உன்னதம் இவ்வளவு உயரமா?